வணக்கம். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதி, உத்திராட நட்சத்திரம் மாலை 4:38 வரையில், அதன் பிறகு திருவோணம், தேய்பிறை துவாதசி திதி காலை 10:35 வரையிலே, அதன் பிறகு திரையோதசி திதி காலையில் 10:35க்கு துவாதசி முடிஞ்சு திரையோதசி ஆரம்பமாகுது. யோகம் சித்த யோகம், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய தினம் பிரதோஷம் மாலை நேரத்தில் எல்லா சிவன் கோயிலையும் சிறப்பு வழிபாடு. சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம், அலங்காரம், சுவாமி புறப்பாடு. ருத்ர திருசதி சொல்லி அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது. சிவராத்திரிக்கு அது பண்ணணும். சிவராத்திரிக்கு முன்னால் வர பிரதோஷத்துக்கும் அவசியம் பண்ணணும். ருத்ர திருசத்தின்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீருத்ரத்தை 300 பகுதிகளாக பிரித்து முன்னால் ஓம் பின்னால் நமஹா சேர்த்து அர்ச்சனையாக பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ருத்ர திருசதி, கிரமார்ச்சனை. அந்த ருத்ரத்தை பாராயணமாக சொல்கிறது அபிஷேகத்தும் போது சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ருத்ரத்தையே அர்ச்சனையாக பண்ணுவாங்க. ஓம் ஓம் நமோ பகவதே நமஹா, ஓம் ருத்ராய நமஹா, அந்த மாதிரி ஓம் நமோ பகவதே ருத்ராய, நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுப்யா அப்படின்னு பாராயணமாக சொல்கிறோம். அதை பிரித்து ஒரு வேர்டாக பிரித்து அது முன்னால் ஓம் சொல்லி பின்னால் ஒரு நமக சேர்த்து அதை அர்ச்சனையாக பண்ணுறது. அதுக்கு பேர் ருத்ர திரிசதி. திரிசத்தின்னா 300ன்னு அர்த்தம். சதம்னா 100. அது தெரியும், இல்லை எல்லாருக்கும் தெரியும். கிரிக்கெட் வீரர் சதம் அடித்தார் அப்படின்னா ஒரு செஞ்சுரி அடித்தார்னு எல்லாருக்கும் தெரியும். சதம்னா 100. திரிசதம், த்ரீங்கிற வேர்டு சம்ஸ்கிருதத்துலேருந்து வெள்ளைக்காரன் எடுத்துட்டான். சம்ஸ்கிருதத்தில் 3னா 3. திரிசூலம், திரிநயனம், திரிநேத்திரம், திரிகாலம். த்ரீங்கிறது சம்ஸ்கிருத வேர்டு. அதை வெள்ளைக்காரன் எடுத்துக்கிட்டான். 1 2 3 அப்படின்ட்டான். 3 3 3 அவ்வளோதான் வித்தியாசம். 300 நாமாவளி, அதுக்கு பெயர் திரிசதி. திரிசதின்னா 300 நாமாவளி. 100 நாமாவளியை அஷ்டோத்திரம், 300 நாமாவளியை திரிசதி. 1000 நாமாவளி கொண்டு அர்ச்சனை செய்தால் அதற்கு பெயர் சகசரநாமம். ருத்ர திருசத்தியால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிரதோஷத்துக்கு. இன்றைக்கி வர பிரதோஷத்துக்கு, நாளைக்கு சிவராத்திரிக்கும் அந்த கிரமார்ச்சனை ரொம்ப விசேஷம். திரிசதி பாராயணம் வேறு, திரிசதி அர்ச்சனை வேறு. ருத்ர பாராயணம் வேறு, ருத்ர திரிசதி அர்ச்சனை வேறு. எனவே சிவபெருமான் வழிபாட்டிலே மிக முக்கியமான நாள் இன்றைய தினம் பிரதோஷம். சிவராத்திரிக்கு முன்னால் வர பிரதோஷம். இன்றைக்கி சாயந்தரம் பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது. எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போய் உங்களால் இயன்ற அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்திற்கு தேவையான பன்னீர், சந்தனம், விபூதி, பசும்பால், பியூர் பசும்பால் கிடைச்சா பியூர் பசும்பால் வாங்கி கொடுங்க. அர்ச்சனைக்கு தேவையான வில்வம், தும்பைப்பூ. வில்வமும் தும்பப்பூயும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணால் மனம் குளிர்ந்து கேட்டதை கொடுப்பாராம். வில்வத்தாலையும் தும்பைப்பூவாலும் சிவனை வழிபட்டு, ஏ சிவபெருமானே உனக்கு ஆசுதோஷின்னு ஒரு பேராமே, கேட்டதை உடனே கொடுப்போன்னு அர்த்தமாமே. அதுக்கு ஆசுதோஷி என்றால் கேட்டதை கேட்ட மாத்திரத்திலே ஆன் த ஸ்பாட் கொடுக்குறவன்னு அர்த்தம். வடக்க நிறைய பேர் அந்த பேர் வச்சுப்பாங்க, ஆசுதோஷ் அப்படின்னு. நம்ம ஊரில் என்னடான்னா அட்மிட்டுன்னு பேர் வைக்கிறான். அட்மிட்டு, அட்விக்கு, அட்பிரிக்கு, இன்னெல்லாமா பேர் புதுசாக கிளம்பியிருக்கு இப்போ நிறைய. ஏடிவிஐசி ஒருத்தன் பேர் வச்சுருக்கேன், அட்விக். என்ன அர்த்தம்னு அந்த பேர் வச்சவனுக்கே தெரியாது. நெட்டில் இருக்கும் சார் அப்படின்றாங்க. ஆசுதோஷ்னு பேர் வைங்க. சிவபெருமானுடைய திருநாமம் ஆசுதோஷ். நல்ல மாடனாகவும் இருக்குல்ல ஆசுதோஷ். உங்களுக்கு வேண்டிய இந்த இஷ்ஷு புஷ்ஷு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அது வைங்க. இஷ்ஷு புஷ்ஷுன்னே வைங்க. சவுண்டு வந்தால் ரொம்ப மாடன்னு நினச்சிருக்காங்க. சில பேர் பேசும்போது கூட ஷா வராது, ஷா தான் பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா, நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா அப்படிம்பாங்க. அழகாக சாப்பிட்டியான்னு கேட்டேன், என்ன ஷா, அங்கே எதுக்கு ஷாவெல்லாம் கொண்டு வரீங்க? அவர் மட்டும் அங்கே நல்லா சௌரியமாக இருக்கார், அவரையும் இங்கே பிடிச்சி இழுக்கிறீங்க ஷாவை. சாப்பிட்டாச்சா அப்படிம்பாங்க. ரொம்ப பேருக்கு உச்சரிப்பில் சா, சா, ஷா இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வரமாட்டேங்குது. சா நுனிநாக்கால சொல்கிறது சா, சா சரஸ்வதி. ஷா சரவண, ஷா சா சாப்பாடுன்னு போடுறோம் அந்த சா. சா வேற, சா வேற, ஷா வேற. எல்லாத்துக்கும் இப்போ ஷா போட்டு பேசுகிறாங்க. நான் ஒருத்தட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஷாவே வராதா அப்படின்னேன். அப்படின்னாரு. இல்லை தீர்க்காயுசாக இருக்கணும், இல்லை அவருக்கு ஷாவே வரமா. ஷா ஷா ஷான்றாங்க. ஷாரிஷர் அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் ஷா, அதான் உங்களுக்கு ஷாவே கிடையாது அப்படின்னு நான். அந்த மாதிரி திரிசதி, சதம், சதம் சதம்னா 100, திரிசதம் 300. ருத்ர பாராயணம் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு ருத்ர திரிசதி சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அது நல்லா அத்தியாயனம் பண்ணவங்களுக்கு தான் அந்த திரிசதி சொல்ல வரும். புக்கை பார்த்து ருத்ரன் சொல்கிறவங்களுக்கெல்லாம் திருசதி சொல்ல வர்றது. ஏன்னா எந்த இடத்துல அந்த அடுத்த
பிரிக்கணும் தெரியாது. அதனால் ருத்ர திருசதி அர்ச்சனை பண்ண வேண்டும். இன்றைக்கி பிரதோஷம், நாளைக்கு சிவராத்திரிங்கிறதுனால பப்ளிக்குக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் கோவிலில் திருசதி அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ருத்ர திருசதி அர்ச்சனை செய்ய தெரிந்த வேத விற்பன்னர்களை கொண்டு அதை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மிகச் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அவரை மனதார துதித்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷரக்ஷ மகேஸ்வரா, ரக்ஷரக்ஷ திரிசூலநாதா, ரக்ஷரக்ஷ கபாலீஸ்வரா, ரக்ஷரக்ஷ இஷ்டலிங்கேஸ்வரா அப்படின்னு அவனை வேண்டினாலே போகிறோம், எல்லாத்தையும் கொடுப்பான். சரணாகதி ஆயிடும் அவன்கிட்ட. அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா என்று சொல்லி சரணாகதி அடைய வேண்டும் அந்த ஆசுதோஷியான சிவபெருமானை. இன்னைக்கு பிரதோஷம், நாளைக்கு சிவராத்திரி. திருசதி அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது. ருத்ர திருசதி, எல்லா சுவாமிக்கும் திருசதி உண்டு. அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது லலிதா திருசதி பண்ணோம். ஓம் ககார் ரூபாயை நமஹ, ஓம் கல்யாண்யை நமஹ, ஓம் கல்யாண குணசாலின்யை நமஹ, ஓம் காருண்ய விக்கிரகாயை நமஹ அப்படின்னு அதுக்கு தனி திருசதி இருக்குது அம்பாளுக்கு. சிவனுக்கு பண்ணும்போது ருத்ரத்தையே திருசதியாக பிரித்து பண்ணணும். இன்று மாலை அனைவரும் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சிவன் கோயிலிலே அதில் கலந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் மகா சிவராத்திரி. விடிய விடிய சிவபூஜை செய்ய வேண்டும். விடிய விடிய 4 காலத்துக்கும் 11 ஆவர்த்தி ருத்ரம் சொல்லணும். 44 ஆவர்த்தி ருத்ரம் இன்ட்டு 11. எனவே ருத்ர பாராயணம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சாமகானம் பிடிக்கும், ருத்ர பாராயணம் பிடிக்கும். யார் தன்னை நம்பி காலிலே சரணாகதி ஆனாலும் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் சிவபெருமான். இந்த சிவனை ஏன் எல்லாரும் குறித்து தவம் பண்ணாங்க? நிறைய பேர் சிவனை குறித்து தவம் பண்ணி தான் வரம் வாங்கினாங்க. ஏன் அவரை குறித்து தவம் பண்ணி வரம் வாங்கினாங்கன்னா, அவர் கேட்டவுடனே கொடுத்துருவார். ரொம்ப சுலபமாக அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும். அவர்கிட்ட சாட்சாங்கமாக விழுந்து வணங்கி சரணாகதி அடைஞ்சு அவரை, அப்பனே சிவபெருமானே உன்ன மாதிரி உண்டா, நீ தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி காலில் விழுந்தோன்னா கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்கிறதுனால தான் எல்லாரும் சிவனை குறித்து தவம் பண்ணுவாங்க. அவ்வாறு சிவனை வழிபடுகின்ற முக்கியமான நாட்களிலே இன்றைய தினம் ஒன்று. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்போ காரினி சகா ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, ஓஹோன்னு இருக்கு. மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள், சந்தோஷமாக இருப்பீங்க. எந்தவித பிரச்சனையுமே இருக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அலுவலகத்திலே வேலைகளை எல்லாம் சிறப்பாக செய்வீர்கள். உங்கள் வீட்டிலே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அகத்திலும் புறத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடும். இல்லத்தை விட்டு கிளம்பும் பொழுது வீட்டை விட்டு போகணுமேன்னு இருக்கும். அப்படி எல்லாரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பத்த ஐயோ ஆஃபீஸ் முடிஞ்சிடுச்சே வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு இருக்கும். ஏன்னா அங்கே அவ்வளோ நட்பாக இருப்பாங்க எல்லாரும். வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதில் பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. திருமணமாகாத மேஷராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும். உங்களுக்கு பிடித்தாற்போல் நல்ல வாழ்க்கை துணை அமைவாள். பரணி ஆம்பளைக்கு சுவாதி பொம்பளை கிடைக்கிற மாதிரி ஜம்முன்னு இருக்கும். நல்ல காம்பினேஷன், நல்ல பேர் அமையும். மேஷத்துக்கு ரிஷபம், அந்த மாதிரி மேஷத்துக்கு துலாம், மேஷத்துக்கு ரிஷபம், மேஷத்துக்கு கடகம், இந்த மாதிரி சில காம்பினேஷன்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுக்கு நல்ல பொருத்தமான, பிடித்தமான, படித்த நல்ல மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் அனாவசியமான அரட்டை பேச்செல்லாம் வேணாம். ஆலய வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். இன்றைய தினம் பிரதோஷம், சிவராத்திரிக்கு முந்தின நாள் வர பிரதோஷம், அதனால் ரொம்ப விசேஷமானது, சிறப்பு வாய்ந்தது. எனவே நீங்கள் ஆலய வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். ஆலயத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபட வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எம்பெருமான் வழிபாடு செய்தால் யமபெருமான் கிட்ட வரமாட்டார், பயப்படுவார். ஐயோ சிவபக்தனாச்சேவன், இவனை போய் எப்படி எடுக்கிறது, டைம் முடிஞ்சு போச்சே, இவன் எடுத்தானுமே எப்படியாவது,
சிவபெருமானுடைய பெரிய பக்தனாச்சே அப்படின்னு ரொம்ப பார்த்து பயந்துட்டு அதுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறான். சிவனடியார்களை அவ்வளோ சுலபமாக எடுத்து செல்ல மாட்டாராம் யமபிரான். எம்பெருமானை வழிபட்டால் யமபெருமான் அருகிலே வர பயப்படுவார். எம்பெருமான்னா யார்? சிவன். சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவனின் அருளை பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். எனவே இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மற்றவங்க எல்லாருமே இன்றைக்கி சாமி கும்பிடணும், ஏன்னா இன்றைக்கி பிரதோஷம். அதில் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாஸ்தி கும்பிடணும். சிவ வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷ நாளிலே சிவ வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் வழிபாடு. முருகன் வழிபாடு சிவ வழிபாடு இரண்டும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திருச்செந்தூர்லே முருகப்பெருமான் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். நம்மெல்லாம் போய் பார்த்துட்டு முருகர் தெரிகிறாரு, சந்தில் ஆண்டவா முருகா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறோம். அவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? சிவபூஜை பண்ணுறார். முருகன் திருச்செந்தூர்ல சிவபூஜை செய்கிறார். அவருக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்காது, இங்கேன்னு பார்த்தா தெரியாது. மூலவர் சன்னதியிலே முருகருக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அவர் ஜெகநாதர்னு சொல்லுவாங்க அந்த சிவனை. சிவனுக்கு அங்கே ஜெகநாதர்னு பேர். அந்த சிவபெருமானை செந்திலாண்டவன் சதா சர்வகாலமும் தொழுது கொண்டே இருக்கிறான், வழிபட்டு கொண்டே இருக்கிறான். சிவனை கும்பிடுறார், வேற ஒன்றுமே பண்ணல. ஏன் அந்த முருகரை எல்லாரும் ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்கன்னா, அவர் சிவனை பூஜை பண்ணிட்டு இருக்காருப்பா, அவருக்கு எது கேட்டாலும் கொடுத்துருவார். அவர் கொடுக்குறதோட இல்லாமல் சிவனும் கூட சேர்ந்து எல்லாம் இருந்தால் வச்சுக்கோன்னு கொடுப்பார். சிவன் தான் ரொம்ப சுலபமாக வரம் கொடுக்குறவர் கடவுளாச்சே. வரம் பெற வேண்டுமானால் சிவனை வணங்க வேண்டும். திருச்செந்தூர் முருகன் சன்னதியிலே உள்ளே சிவனுக்கும் ஒரு சன்னதி இருக்கிறது. அது வெளியில் மற்றவர்கள்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே நமக்கு தெரியாது. முருகன் மானசீகமாக பூஜா மூர்த்தியாக கையில் புஷ்பத்தோடு விளங்குகிறார். கையிலே புஷ்பத்தை வைத்து கொண்டு பூஜா மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் செந்தில் சுப்பிரமணிய சுவாமி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கையில் பூஜை பண்ணுற புஷ்பத்தோடு இருப்பார். யாரை பூஜை பண்ணார்னா சிவபெருமானை, உங்கள் அப்பாவை கும்பிட்றார். நான் இந்த அசுரர்களையெல்லாம் அங்கே வதம் பண்ணுறார். அந்த அசுரர்களை கொன்ற பாவம் தீருவதற்காக யுத்தம் முடிஞ்சதும் சிவபூஜை பண்ணுறார். கடவுளுக்கே கூட எதிரிகளை கொன்றால் பாவம் வருமா, அசுரர்களை கொன்றால் கூட அதுக்குன்னு பாவம் வருமா. அந்த பாவம் தன்னை ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறதுக்காக சிவபூஜை பண்ணுறாராம் முருகன் திருச்செந்தூரில். முருகன் சன்னதியில் திருச்செந்தூரில் உள்ளுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது, ஜெகநாதர். அதனால் முருக வழிபாடு வேறு சிவ வழிபாடு வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டாம். சிவபெருமான் ஐமுகச் சிவன், முருகன் அறுமுகச் சிவன். இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்கள் இவ்விரு வழிபாட்டையும் சேர்ந்து செய்ய வேண்டும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஏராளமான நற்செய்திகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் திருமண தடை விலகும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். வெகு சிறப்பான நிலையிலே லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தில் உச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருப்பதாலும் 9 குடைவன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வந்து இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதாலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மை. வியாபாரம் வளர்ச்சி அடையும். நல்ல பணம் வரும், கச்சக்கமாக பணம் வரும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. யாரையும் கேட்குறதுக்கு பயமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கடனாக கூடன்னு யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது? நிறைய பேர் பணம் வந்தால் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா யாராவது கடன் கேட்டுருவாங்களாம். அதனால் வெளியே சொல்லாமல் உள்ளே உட்காந்துருப்பாங்க. சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா அப்போ ஏதோ பணம் வந்துடுதுன்னு அர்த்தம். பணம் இல்லைன்னா உட்காந்து திண்ணையில் உட்காந்து கதையெல்லாம் பேசுவான். பணம் வந்துருச்சுன்னா சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருவான். ஏன்னா ஏதாவது உளறிட்டோன்னா யாரை ஃப்ரெண்ட்ஸு கடன் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயம், அதுக்காக சைலண்ட் ஆகிடுவார். அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பணம் வரப்போது யார்ட்டையும் சொல்லாதீங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2/11 குடைய புதன் 7ஆம் இடத்திலே வந்து 7 குடையனோடு இணைந்து மிகப்பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. வலுவான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 5 குடையவனும் 10 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், கௌரவ பதவி கிடைக்கும். ஏதாவது ஒரு பதவியில் உட்காரணும். விசிட்டிங் கார்டில் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வேறு ஒன்றும் வரும்படி இல்லைனாலும் பரவாயில்ல, விசிட்டிங் கார்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய ஏதாவது பதவி வேணும். ஏதாவது ஒரு கமிட்டி மெம்பர் அப்படின்னு போட்டு விசிட்டிங் கார்டு வச்சுன்னா அது ஒரு பெருமை. அதுக்காக வேண்டிய பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ பதவி கிடச்சிடும். சில பதவிகள் கிடச்சா வருமானம் கிடைக்கும், சில பதவிகள் கிடச்சா வெறும் பதவி தான், விசிட்டிங் கார்டு பதவி தான். அது லெட்டரேட் லீடர்பாங்க. அவனுக்கு ஒன்றும் பவர்ஸ் இருக்காது, சும்மா போட்டு வச்சுக்கலாம். நானும் இந்த கமிட்டியிலலாம் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். பதவி கிடைப்பது இப்பொழுது சாத்தியம். அதற்கான கிரக அமைப்பு வலுவாக அமைந்திருக்கிறது.
5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் உங்கள் அலுவலகத்திலே உங்களை உயர் நிலைக்கு எடுத்து செல்வார்கள். உங்களுடைய தசாபுக்திகள் வலுவாக இருந்தால், ஜனனகால ஜாதகப்படி தசாபுக்திகள் வலுவாக இருந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது கிடைக்கும். எனவே இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே சென்று உச்சமடைந்திருக்கிறது. 4, 7 குடைய குருவோடு 2, 9 குடைய சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. எனவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி அதை காட்டிலும் பெரிதாக இருக்கும். இவ்வளோ வியாபாரம் இருந்தால் இவ்வளோ வருமானம் வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் வியாபாரத்தை விட வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி. ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தியாகும். டேர்ன் ஓவருக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக வராது. ப்ராஃபிட் ரேஷியோ வில் பி மோர். யூ வில் கெட் மோர் ப்ராஃபிட் வித் லெஸ் டேர்ன் ஓவர். அந்த மாதிரி ஒரு யோகம் இப்பொழுது ஏற்படுகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். நீங்கள் சேவை சார்ந்த துறைகளிலே வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய சேவைகளை அனைவரும் புகழ்வார்கள். உங்களுடைய திறமைகளை புகழ்வார்கள். ஒரு டாக்டருக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கறத விட அவர் போய் பார்த்து, டாக்டர் 1 மாதம் முன்னால் உங்கள்கிட்ட வந்தேன் டாக்டர், நீங்கள் ஒரு மெடிசன் கொடுத்தீங்க, அதில் எனக்கு உடம்பு நல்லாயிடுச்சு, நல்ல பவர்ஃபுல்லாக அந்த மெடிசன் வேலை செஞ்சுது, என்னுடைய வியாதி எல்லாம் சரியாக போயிடுத்து நீங்கள் கொடுத்த மெடிசனில் அப்படின்னு யாராவது போய் சொன்னால் அந்த டாக்டருக்கு அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் நம்ம யாருமே வியாதி சரியானதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்குறதே இல்லை. உடம்பு சரியில்லைன்னா மட்டும் டாக்டர்கிட்ட போய், இப்போ டாக்டர் நீங்கள் தான் எப்படியா காப்பாற்றணும், நீங்கள் கடவுளாட்டம் இருக்கீங்க, எனக்கு தெய்வமாக காட்சி தரீங்க, இது பாருங்கள் 4 கை தெரியுது இப்படிலாம் சொல்லுவான். அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு வியாதி சரியானவொடனே அவரை கண்டுக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆஃப்டர் ரெக்கவரி டாக்டர்கிட்டலாம் போய் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப கம்மி. அது ஒரு 10% இருந்தால் பெரிய விஷயம். இப்பொழுது உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் திறமைசாலி என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான நல்ல நேரம் ஏற்பட்டிருக்கிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். திருமண தடை விலகும். திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். உங்களுக்கு பிடித்தாற்போல் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு மேஷராசி வாழ்க்கை துணை ஏற்படும். சுவாதிக்கு மேஷம் நல்ல காம்பினேஷன். அது சுவாதி பரணி ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாதி அஸ்வினி கூட ஓகே. சுவாதி பெண்ணாக இருந்து ஆண் மேஷராசியாக இருந்தால் அவங்க மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல். தன்னுடைய 50வது திருமண நாளை கொண்டாடுவார்கள். சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். நல்ல திருப்பு முனையான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். நம்ம ஊர் பெண்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்ல ஜாதக பொருத்தம் இருக்கா, நல்ல ஹாப்பியாக இருப்போமா, குழந்தை பாக்கியம்லாம் இருக்கா, எப்போதும் ஒத்துமையாக இருப்போமா, வளர்ச்சி நல்லா இருக்குமா, பணத்துலேயும் வளர்ச்சி ஏற்படணும், ஸ்டேட்டஸ் வளர்ச்சி ஏற்படணும், 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும், வம்ச விருத்தி ஆகணும். இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுமே திங்க் பண்ணுறதே இல்லை. நீ அமெரிக்கா போவையா, இப்படியானா கல்யாணம் பண்ணுறேன், கழுத்தை இப்போவே நீட்டுறேன், அந்த கட்டு தாலியை, நீ அமெரிக்கா போவையா சொல்லு, நான் கழுத்தை நீட்டுறேன். இது எல்லாம் பண்ணுறது நீங்கள் இதுங்கெல்லாம் எந்த காலத்தில் திருந்த போகுதுன்னு தெரியல. பாவமாக இருக்குது அந்த பெண்கள்லாம் பார்த்தா. எனக்கு அவங்களுக்கு லைஃப்பில் எது முக்கியம்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. வாழ்க்கையில் எது முக்கியம், சந்தோஷம், பிடிக்கணும், திருப்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் அந்த ஒரு அன்னோன்யம் இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாங்க. H1B விசா கிடைக்குமா, நீ என்னை அமெரிக்காவுக்கு அழிச்சிட்டு போவியா சொல்லு, நான் கழுத்தை இப்போவே நீட்டுறேன், தாலியை கட்டு. என்னங்க பண்ணுறது, இவங்களெல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்ணுறது. என்கிட்ட டெய்லி இதுதான் வரும், அக்கப்போர் நிறைய வருது. ஜென்மா எடுத்ததே யூஎஸ் போகிறதுக்கு தான் அப்படிங்குது ஒரு பொண்ணு. எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம், எனக்கு யூஎஸுக்கு போகணும். யார் போவானோ சொல்லு, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் குட்டையாக இருந்தால் பரவாயில்ல, நட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பாக இருக்கானா வெளுப்பாக இருக்கானா நான் அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டேன். அவனோட அப்பியரன்ஸ் எனக்கு முக்கியம் இல்லை. ஐ வாண்ட் டு கோ டு யூஎஸ், அதுக்கு என்னை கூட்டு போனோம் அவன், அப்படி வேணா சொல்லு. இந்த மாதிரிலாம் இருக்குது பொண்ணுங்கள்லாம். பாவமாக இருக்கிறதெல்லாம் பாவம். அவங்களாம் பின்னால் வருத்தப்படுவாங்க. இன்னொரு 25 வருஷம் கழிச்சு அப்போ நினச்சி பார்த்தப்போ இந்த அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்போல்லாம் நம்ம கிண்டல் பண்ணோம், பாரு அவர் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கரெக்டுன்னு இப்போ தான் புரியுது அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க, 2050 சொல்லுவாங்க. துலா ராசிக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் உற்சாகமாக காணப்படுவார்கள். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். தங்கள் வேலைகளை குறித்த நேரத்திலே செய்து முடிப்பார்கள். அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் குவியும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக மிக வலுவாக காணப்படுகிறது. 5 குடைவன் 7லும் 7 குடைவன் 5லும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்றன. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, ரெண்டும் இடமாற்றம் பெற்று அதிலே சுக்கிரன்
உச்சமும் பெற்று இருக்கிறது. 5ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பதவி கிடைப்பது எளிது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் மிக மிக அதிர்ஷ்டமான யோகமான மிக சிறப்பான நல்ல நாள். இன்று மாலை பிரதோஷம். மாலை நேரத்தில் ஏதாவது சிவன் கோயிலுக்கு போய் சிவ தரிசனம் செய்து வில்வம் தும்பைப்பூ ஆகியவற்றை சிவபெருமானின் திருவடிகளிலே சமர்ப்பித்து விட்டு வரவும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 5 குடைவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். ராசி அதிபதியும் 6-11 குடைவனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். அவர்களின் முன்னேற்றம், அவர்களின் கல்வி, அவர்களின் திருமணம் போன்ற விஷயங்களெல்லாம் இப்பொழுது குடும்பத்திலே விவாதிக்கப்படும். அடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமே, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்கே பண்ணலாம், அவங்க யாரை விரும்புகிறாங்க, எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், திருமணத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற டிஸ்கஷன் வீட்டில் போயிட்டுருக்கோம். அந்த டிஸ்கஷனில் கலந்துக்குவீங்க, நீங்கள் டிபேட்டில் கலந்துக்குவீங்க. நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மகர ராசிக்கு இது மகிழ்ச்சியான நாள். 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. 9ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. பாக்கியங்கள் பலவும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் வேறு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இப்பொழுது உள்ள வேலையிலேயே இடமாற்றம் கிடைக்கலாம். பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இது ஒரு நல்ல நாள். இன்று மாலையும் நாளை இரவும் சிவ வழிபாடு செய்யணும். இன்னைக்கு பிரதோஷம், நாளைக்கு சிவராத்திரி. சிவராத்திரிக்கு சிவபெருமானுக்கு விடிய விடிய 4 கால அபிஷேகம் பண்ணுவாங்க. 4 காலம் பூஜை நடக்கும். சாயரட்சியும் சேர்த்தாக்கா 5 காலம். சாயரட்சை இல்லாமல் 4 காலம். எனவே நாளை தினம் சிவராத்திரி வழிபாடு, இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு. இவ்விரு நாட்களிலும் நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை எம்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது ஒரு யோகம். 6 குடைவன் 12ஆம் இடம் சென்றால் நல்லது. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றால் நன்மை செய்யும். 6 குடைய சந்திரன் 12ஆம் இடத்திலே இருப்பதோடு மட்டுமல்லாமல் அது குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே அதிக நன்மை செய்யும். ராசியிலே ராசி அதிபதியோடு 5 குடைவன் இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிக சுலபமாக கிடைக்கும். வலுவாக இருக்கிறது. நல்ல பதவிகள் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவரும் உங்களை போற்றி புகழ்வார்கள். நண்பர்கள் புடைசூழ தான் நீங்கள் எங்கே போனாலும் போவீங்க. உங்கள் பின்னாலே ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட்டமே வரும். அப்படியே நண்பர்களால் நன்மை நடைபெறும் நல்ல நாள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கெல்லாம் இன்னும் 10 நாளைக்குள்ள கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்கும். வித்தின் 10 டேஸ் கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறது. 7ஆம் இடத்தை 9 குடைவன் பார்க்கிறான். 7ஆம் இடத்தை ராசி அதிபதி குரு பார்க்கிறது. 3 கிரகங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றன. எனவே இப்பொழுது களத்திர ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் பெரிய லாபம் கிடைக்கும். புகழ் கிடைக்கும். 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் புகழ் கிடைக்கும். புகழுக்கும் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். வெறும் லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் இல்லை. பெரிய புகழ் கிடைக்கணும்னா அதுக்கு 7 நல்லா இருந்தால் தான் புகழ் கிடைக்கும். இப்பொழுது 7ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்பொழுது புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இன்னைக்கு பிரதோஷம், நாளைக்கு மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி நாளைய தினம் விடிய விடிய எல்லா சிவன் கோயிலும் திறந்து வச்சுருப்பாங்க. சிவன் கோயில் மட்டும்தான் திறப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு. குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் ஃபுல் நைட்டு திறக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயில் திறந்துருக்கணும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயில் திறந்துருக்கணும். மிட் நைட்டில் மற்ற எந்த கோயிலுமே என்றைக்குமே திறக்க மாட்டாங்க. இப்போல்லாம் டிசம்பர் 31 நைட்டு கோயில் திறக்கிறாங்களா, அதெல்லாம் தப்பு. ஆகம விதிக்கு எதிரான விஷயம். அது பண்ணக்கூடாது.
சிவன் கோயிலாக இருந்தால் சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக திறந்துருக்கணும். பெருமாள் கோயிலாக இருந்தால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு திறந்து வைப்பாங்க. மற்ற எந்த கோவிலும் மிட் நைட்டில் திறக்க மாட்டாங்க. திருப்பதி தான் இருக்கிறதுலே ரொம்ப க்ரௌடு. அங்கேயே நடுவில் மூடிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் திறக்கிறாங்க. 2.5 மணி நேரம் மூடுறாங்க. அந்த நடுநிசையில் கோயில் திறக்க மாட்டாங்க. ஆனால் சிவ வழிபாடு சிவராத்திரி அன்று விடிய விடிய செய்ய வேண்டும். அதனால் நாளைய தினம் எல்லா சிவன் கோயில்களும் இரவு முழுவதும் திறந்திருக்கும். இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு சாயந்தரம் போய் பண்ணிவிட்டு நாளைக்கு சிவராத்திரிக்கு 4 காலம் ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்து தரிசனம் பண்ணுங்கள். சில பேர் அப்படியே கோயிலாக போவாங்க நைட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு. சென்னையிலே 6 பாடல் பெற்ற சிவத்தலங்கள் இருக்கின்றன. திருவான்மையூர், மயிலாப்பூர், திருமயிலை, திருவொற்றியூர், திருவலிதாயம், திருமுல்லை வாயில், திருவேற்காடு. இது 6ம் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள். இன் அண்ட் அரவுண்ட் சென்னை. இன் அண்ட் அரவுண்ட் சென்னையில் இருக்கிற தேவாரம் பாடப்பட்ட திருமுறை தலங்கள் என்னெல்லாம் அப்படின்னா 6: திருவான்மையூர், திருமயிலை, திருவொற்றியூர், திருவலிதாயம், திருவேற்காடு, திருமுல்லை வாயில். நாளைய தினம் சிவராத்திரி, மகா சிவராத்திரி. நாளைக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோயில் போக முடியுமோ போய் தரிசனம் பண்ணுங்க. இல்லை அலைய முடியலன்னு ஒரே கோயிலில் போய் உட்காந்துருங்க. ஃபுல் நைட்டு கண்முழிக்கலாம். நடக்க முடிஞ்சால் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் பண்ணுங்கள். அதுக்கு தெம்பு இருக்கிறவங்க திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் பண்ணுங்கள். விடிய விடிய நாளைக்கு ராத்திரி கிரிவலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிவராத்திரி, மகா சிவராத்திரி. நாளைக்கு ராத்திரி எல்லாருமே சிவ தரிசனம், சிவ வழிபாடு செய்ய வேண்டும். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு மகா சிவராத்திரி, திருவோண விரதம் 2 சேர்ந்து வருது. அதனால் சிவனையும் கும்பிடணும், பெருமாளையும் கும்பிடணும். திருவோண விரதம், மகா சிவராத்திரி. நாளைக்கு விரதம் இருந்தால் சிவனுடைய அருளும் கிடைக்கும், பெருமாள் அருளும் கிடைக்கும். நீங்கள் பெருமாளை வேண்டிட்டு விரதம் இருந்தாலும் சிவன் அருள் பண்ணிடுவார். சிவனை வேண்டிட்டு விரதம் இருந்தாலும் பெருமாளும் அருள் பண்ணுவார். நாளைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு சிவன் அருள், மகாவிஷ்ணுடைய அருள் 2ம் கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு மகா சிவராத்திரி, திருவோண விரதம் 2ம் ஒன்றா வருது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.